அந்த சட்டம் ஒழுங்கு நமக்கு இல்லையாண்ணா? சொல்லுங்கண்ணா, இருக்குதா இல்லையா? அறிஞர் அம்பேத்கர் ஒரு சட்டம் தானே எழுதினாரு. அந்த தீய சக்திகள் ஒரு தண்ணி சட்டமா எழுதினாரு. அறிஞர் அம்பேத்கர் எங்கள் கொள்கை தலைவர். சட்டத்தை நாங்களும் கையில் எடுப்போம். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. கடத்தல், பாலியல் துன்புறுத்தல், கொள்ளையடித்தல், வீட்டை விட்டு வெளியே வரத்துக்கே பயமா இருக்குதுன்னா சீக்கிரமே நம்ம கொள்கை தலைவர் வேலு நாச்சியாரினுடைய பாதுகாப்பு படையை ஏற்படுத்த வேண்டும் அண்ணா. அதெல்லாம் நிறுத்தி போனோமா, கேச முச்சோமா, வந்துக்கினே இருக்கணும். நம்ம அஞ்சலை அம்மாள் விரைவு நீதிமன்றம் விரைவில் ஏற்படுத்தப்படும். இந்த மகளிருக்கு நம்ம தளபதி நிறைய செஞ்சுக்கிறாரு. அண்ணனா 1,000 இது காயின் கொடுக்க போறாரு கல்யாணத்துக்கு. அண்ணன் சீரு பிறகுற குழந்தைக்கு 1 கிராம் மோதிரா. தாய்மாமன் உறவு தாய்க்கு சம்பந்தமான உறவு இல்லையா? தாய்மாமன் உறவு தாய்க்கு சம்பந்தமான உறவு. என்ன தவம் செய்து புட்டோம், அண்ணன் தங்கையாகி புட்டோம். தலைவா ரொம்ப சந்தோஷம் தலைவா. தாய் குலத்துக்கு என்னையும் சேர்த்துதா தலைவா, என்னையும் சேர்த்துதா. சீக்கிரமே முடிவு வந்து விட்டது. அதை பார்த்துதான் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, தடுக்கிறாங்க. தடைகளை தகர்த்தெறிவோமா? பெண்கள் முக்கியமாக நம்ம தாமா இதை வீட்டுக்கு வீடு சந்திச்சு மக்களை பேசி நம்ம ஓட்டு போட வைக்கணும். காதல விசில ஊத்தி விரட்டியாடி ரொம்ப பிரச்சனை பண்ணா பாயாசம் வச்சு இனிப்பா கொடு. பாயாசத்தை வச்சு இனிப்பா கொடுத்துருங்க. சரியா? ரெடி. நம்ம கோட்டையில முதல்வர் நம்மெல்லாம் சந்திக்க போறோம். அதுக்கு தான் எங்க வராமலே இவ்வளோ எழுச்சி. இன்னும் வந்தா எழுந்துக்கவே மாட்டாங்க. ஒருத்தர் கூட படுக்கையை விட்டுலாம். சரியா? நம்ம கரெக்டாக இருக்கணும். இன்னும் 50 நாள் அண்ணா, 50 நாளில் ஓடுற ஓட்டம் தூங்கி நிற்கிறவங்களும் எழுந்து நம்ம பின்னாடி ஓடிடணும். ஏன்னா திருச்சியில் இப்போ நடந்த மாநாட்டில் கன்னிமொழி அக்கா நம்ம தாவேக்காவின் கொடி கலரில் ஆடை உடுத்தி இருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். மஞ்சள் சிவப்பு புடவை ஜாக்கெட்டு கவர் ஆகிட்டாங்க அக்கா.